நிலச்சரிவுல சிக்கி இதுவரைக்கும் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தென்படுறதா சொல்லப்படுது. அறிகுறிகள் தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காலநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம், இப்படி பல காரணங்களால நிலச்சரிவு ஏற்படுறதா சொல்லப்படுது. இயற்கை காரணங்களாலையும் மனிதர்கள் செய்யக்கூடிய சில செயல்களாலையும் இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதிகப்படியான மழை, பனி உருகிறது, நிலநடுக்கம், இந்த மாதிரியான காரணங்களால நிலச்சரிவு ஏற்படுது. குறிப்பா சமீப காலமாக காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பங்கு இதுல வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நேபாள், இந்தோனேஷியா உட்பட சில நாடுகள்ல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு வருது. அந்த வகையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும். அதே போல கேரளாவிலையும் அப்பப்போ நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல 2 நாட்களா தொடர்ச்சியா கனமழை பெஞ்ச நிலையில எல்லா அருவிகள், நதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தென்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓடும் நதியில சேறு கலந்து தண்ணீர் வந்தா அது ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திடீர்னு மரங்கள் எல்லாமே முறியக்கூடிய சத்தம், அதே போல பாறைகள் ஒன்னோடு ஒன்னு மோதக்கூடிய சத்தம்னு இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டாலும் இது நிலச்சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த அறிகுறிகளை வச்சு இது நிலச்சரிவு தான் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிட முடியாதுன்னு கூறப்படுது. ஒருவேளை நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சா ஒரு வீட்டினுடைய உயரமான இடத்துக்கு எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தாழ்வான பகுதிக்கு போக கூடாது. அதே போல வீட்டுக்குள்ள மூடிய இடம் ஏதாச்சும் இருந்தா அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அலமாரி மாதிரியான பொருட்கள் இருந்தா அதுக்குள்ள நம்ம பதுங்கி இருந்தா இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் போது நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. நிலச்சரிவு ஏற்படும் போது நம்ம எவ்வளவு வேகமா துரிதமா செயல்படுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை ஏற்படுத்தும்.